தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய அரசியல் எதிர்க்கட்சிகள் இந்த டெலிமினேஷனை எதிர்க்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சுயநலமும் இப்போது இருக்கக்கூடிய தேர்தலுக்கான ஓட்டு விருத்திப்படுத்துவதுக்கும் தவிர மற்றபடி ஒன்றுமே இல்லை. 50% உயர்த்துறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பீகாருக்கும் 40லேருந்து அதே 20 கிடைக்க போகுது. தமிழ்நாட்டுக்கும் அதே 40லேருந்து அதே 20 கிடைக்க போகுது. யூபிக்கு அதே 80லேருந்து 40 சீட் கிடைக்க போகுது. இது எந்த அளவுலயும் அரசியல் வரைபடத்தில மாற்றத்தை ஏற்படுத்தி வடக்குக்கு ஒரு மிகப்பெரிய எட்ஜ குடுத்துருமான்னு கேட்டா, கண்டிப்பா குடுக்க போறது கிடையாது. மக்கள் தொகை அடிப்படையில மாற்றத்தை ஏற்படுத்தினா கண்டிப்பா நம்ம அத எதிர்க்கணும். நான் இல்லன்னு சொல்லல. பட் ஆனா இப்போ தேவையில்லாம அத எதிர்த்து இத அரசியலாக்குறதுங்கிறது வெறும் ஓட்டு, வாக்கு அரசியல் மட்டும் தான் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இதத்தான் போட்டு பேப்பர எரிக்கிறதா இருக்கட்டும், தமிழ்நாடு தலைகுனியான்னு சொல்றதா இருக்கட்டும், தமிழ்நாடு தொடரட்டும், தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல். ஓகேங்க இதெல்லாம் வேணாங்க. பட் இந்தியான்னு நீங்க ஒரு நாடா பார்த்தீங்கன்னா, அதில தமிழ்நாடுங்கிறது ஒரு மாநிலம். தமிழ்நாடு வளர்ச்சியையும் தாண்டி இந்தியாவும் வளரணும். அதுதான் நம்ம நாட்டோட உண்மையாலுமே நீங்க ஒரு இந்திய குடிமகனா இருந்தா அதான் விரும்புவீங்க. கண்டிப்பா அது தமிழ்நாடோட ஒழுக்கங்கள், தமிழ்நாடோட மொழி, தமிழ்நாடோட கலாச்சாரம், தமிழ்நாடோட அரசியல் வாக்கு வலிமை அப்படிங்கிறது பாதுகாக்கப்படணும். அதுல எனக்கு எந்த மாற்று கருத்துமே இல்ல.